விஜயோட அடுத்த படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு 6 PM ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாரையும் போல் நானும் ஐ வாஸ் எக்ஸைட்டட். சரி பாட்டு எப்படி இருக்க போது, யுவன் காம்போவில் வருது அப்படின்ட்டு அவளாக காத்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ ஜஸ்ட் ப்ளே தி சாங். ஸோ திஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு த சாங். எடுத்தொன்ன வரிகள், பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்கு கையில் எடுக்கட்டுமா. இதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, விஜய் அரசியலுக்குள்ளே வரப்போறான்றது எல்லாருக்குமே தெரியும். அது தனி விஷயம். அதை எதுக்கு படத்துக்குள்ளே நம்ம ஒரு பாட்டுக்குள்ளே அதையே கொண்டு வரணும் அப்படின்றத என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா லியோலையும் அந்த இன்ட்ரோ சாங்கில் நாரடின சாங்கில் சில வரிகள் இவர் அரசியலுக்கு வரதை சார்ந்தே எழுதப்பட்டது. அதே மாதிரி இதுலேயும் எழுதியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. படத்தை அது தனியாக படத்துக்கு என்ன தேவை அப்படி கொண்டு போனோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற பீட்ஸ் நல்லா இருந்தது.